புழல் சிறையில் மருத்துவ பிளாக்கில் வைக்கப்பட்டிருந்த ராம்குமாருக்கு சிகிச்சையும் மனநல மருத்துவர்களின் ஆலோசனைகளும் அளிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். தனி அறையில் வைக்கப்பட்டால் அவர் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் என்பதால் அவரது சிறையில் வெங்கடேசன், இளங்கோவன் என்ற வேறு 2 கைதிகளும் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 4:50 மணிக்கு நீர் அருந்த செல்வதாக கூறி சிறையை ஒட்டியிருந்த சமையல் அறைக்கு சென்ற ராம்குமார் அங்கிருந்த சுவிட்ச் போர்டை கையால் இழுத்து உடைத்து அதற்குள் இருந்த மின் இணைப்பு ஒயர்களை பற்களால் கடித்ததாகவும், அங்கிருந்த சிறை காவலர் பச்சைமுத்து கையில் இருந்த மரத்தடியால் ராம்குமாரை தாக்கி மின் இணைப்பில் இருந்து விலக்கியதாகவும் சிறை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூச்சடைந்து விழுந்த ராம்குமாருக்கு அங்கிருந்த மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். மாலை 5 மணி அளவில் அவசர மருத்துவ ஊர்தியில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு ராம்குமார் கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஆனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ராம்குமார் உயிரிழந்தது மருத்துவர்களின் பரிசோதனைக்கு பின் தெரியவந்ததாகவும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவையில் இளைஞர் ஒருவரை 7 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை கணபதி சித்தா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டரான ஹக்கீம் என்பவர் நேற்றிரவு வீட்டில் இருந்தபோது 2 சக்கர வாகனத்தில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. நிலைகுலைந்து கீழே விழுந்த ஹக்கீம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த சரவணம்பட்டி போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.